வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் கூடையோட மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 கூடைகள் இருக்குது. 5மே ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு. இன்றைக்கி இந்த கூடையில் வந்து நம்ம கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து சேம் கலர், ஹைட் மட்டும்தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கோம். அதுலேயுமே வந்து என்னென்னலாம் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வயர் கூடைகள் போடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. நான் வந்து மெஷர்மெண்ட்டும் இந்த கூடைகளுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வயர் வந்து நார்மல் வயர் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ யூஸ் பண்ணுற டீலக்ஸ் வயர் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வயரும் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட்டு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு லஞ்ச் கூடைகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி ப்ளெயினாக போட்டுட்டு 2 பக்கமுமே அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூடைகள் வந்து நல்ல ஒரு டீசென்ட் லுக்காக இருக்கும். சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி நம்ம போடுறப்ப அந்த சிங்கிள் கலர் வந்து நல்ல ஒரு டார்க் கலராக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ராணி ரோஸ் எடுத்து இந்த போட்டிருக்கேன். 6 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைன். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. என் வயருக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நல்லா நீட்டாக ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அதனால் ஃபினிஷிங் உள்ள இன்னர்வியும் சூப்பராகவே இருக்கும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வயர் ஹேண்டில், இன்னர் வயர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 அடியில் இன்னர் வயர் எடுத்துக்கோங்க. 9 அடியில் வந்து நீங்கள் அவுட்டர் வயர் அளந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வச்சது சூப்பராகவே இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு வயலட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். சேம் இதே பேட்டர்னில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேம் தாங்க. நம்ம அதை எப்படி நம்ம போடுறோம், ஹைட்டில் வந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து ஒரு பார்டர் டைப் கூடயே சொல்லலாம். நம்ம இதுக்கு வந்து ஒரு வயலட் கலர் தான் கட் பண்ண பேஸ் பண்ணுறதை நம்ம போட்டுட்டு, அடுத்து வந்து ஒயிட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரன்னிங் வயர் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 லைன் வந்து வயலட்டில் கொடுத்துட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. அதே மாதிரி ஹேண்டில் வந்து அதே கலர் அந்த வயலட்லேயே கொடுத்திங்கன்னா எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்தா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌனும் அதே மாதிரி தான். ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். சேம் பார்த்திங்களா. இன்னர் வியூ பாருங்கள். அழகாக ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ள திங்ஸ் நல்லா நிறைய வச்சுக்கிற மாதிரி ஸ்பேசியஸாகவே உங்களுக்கு வந்து இடம் இருக்கும். கரெக்டாக 2 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு டார்க் க்ரீன் அப்புறம் கொஞ்சம் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு நான். இது வந்து நீங்கள் பார்டரில் திரும்ப ஒரு கொஞ்சம் க்ரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் மல்டி கலர் கொடுத்து திரும்ப நீங்கள் வந்து க்ரீன் கொடுத்துக்கணும். அப்புறம் ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நான் பண்ணியிருக்கேன். நான் இது ஒரு நல்ல ஒரு மாடலுங்க. சூப்பராக இருக்கும் இந்த மாடல். இப்போ இது வந்து ஹேண்ட்பேக் டைப் மாடல் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 2 ரோலில் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 2 ரோல்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி கூடைகளுக்கெலாம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் 2 ரோல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து அந்த மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த வயலட் வித் ஒயிட் போட்டோம்ல, அதுக்கெலாம் வந்து வயலட் வந்து 2 ரோல் வச்சுக்கணும், ஒயிட்டும் கொஞ்சம் வச்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த கூடையை ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா லைன் பேஸ்கெட் மாடல், ரொம்பவே ஃபேமஸான நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்க கலர் காம்பினேஷன் தான். ஒயிட் வித் டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷன். கட் பண்ணுறதும் பேஸும் வந்து ரோஸில் போட்டுட்டு அப்புறம் 4 லைன் வந்து ஒயிட்டில் ரன்னிங் வயர், திரும்ப 2 லைன், திரும்ப 4 2 4 2ன்னு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. சூப்பராகவே இந்த கூடைகள் வந்து பார்க்குறதுக்கோ இல்லை சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகள் வந்து. ஏன்னா கலர்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் எடுத்து நீங்கள் இந்த கூடைகள்லாம் மேக் பண்ணாலே கூட வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 6 அடியில் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். அப்படி இல்லைன்னா வயர் வேஸ்டேஜ் ஆச்சுன்னா அப்புறம் 2 ரோல் வந்து உங்களுக்கு பத்தாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கூடைகள்லாம் உங்களுக்கு அந்த ரோஸ் வித் ஒயிட் கலர் லைன் பேஸ்கெட் மாடலில் போகணுன்னா ரோஸ் வந்து 2 ரோல் எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்டீல் ஸ்கேலில் அளங்க. அப்படின்னா தான் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.